ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 19/6/2025 ஆனி மாதம் 5ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், அற்புதமான குருவாரம், வியாழக்கிழமை, நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:37. இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். சித்தர் பெருமக்களை எல்லாம் வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரிய கோரை காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கலாம். மேலதிகாரிகளிடம் காரியம் சாதிப்பதற்கும் ஏதேனும் கான்ட்ராக்ட் விஷயமாக பேசுவதாக இருந்தால் அதெல்லாம் இந்த வேளையிலே பேசினால் அது சுமூகமாக முடியும். அதேபோல் இடமாற்றத்திற்காக முயற்சி, பெரிய மனிதர்களை சந்திப்பது, உயில் எழுதுவதற்கு, இதற்கெல்லாம் மிக மிக ஏற்ற நேரம் இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை இன்றைய ஹோரை சனி ஹோரை. இது மதியம் 12 முதல் மதியம் 1 வரை. இந்த நேரத்திலே குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ சண்டைகள் இவையெல்லாம் இது விஷயமாக பேசவே கூடாது. ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் பெரிய சண்டையிலே போய் முடியும். ஆகவே இந்த வேளையிலே கவனமாக இருக்க வேண்டும். இறைவனை அதிகம் நினைக்க வேண்டும். இந்த வேளையில் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 8:58 வரை தேய்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்வது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். முடிந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். இந்நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர் பெருமக்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் சுமூகமாக கைக்கு வரும். வழக்கு வியாஜ்யம் என்றெல்லாம் இல்லாமல் அழகாக பேசி பெரியவர்களாக பார்த்து தந்தை வழி சொத்துக்களை கையிலே கொடுப்பார்கள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே
செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுடைய சொந்த தொழிலிலே நல்ல வெற்றி உண்டாகும், லாபங்கள் உண்டாகும், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும், சகோதர வகையிலே நல்ல ஒற்றுமை ஏற்படும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும், காரிய தடைகள் எல்லாம் விலகும், வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். ஆகவே அற்புதமான நாள் இது. உங்களுக்கு தேவையானவை அனைத்தும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சித்தர் புருஷர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கும், சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. அதேபோல் உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நிறைவேறும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அதேபோல் வேறு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதி. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும், சித்தர் பெருமக்களை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்று அற்புதமான குருவாரம். எனவே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்கினால் அது நல்லபடியாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அனுகூலம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், சித்தர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கடன் வாங்காதீர்கள், அடைக்க முடியாமல் திண்டாடுவீர்கள். எனவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் வாங்காதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், அனுகூலத்தை தரும், மன அமைதியை தரும். எனவே குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே
புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். அதேபோல் வெளியூர் பிரயாணங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே கெடுபலன்கள் குறைவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். சித்தர்களுடைய கோவில்களுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி, வியாபாரத்திலே முன்னேற்றம், காரிய தடைகள் விலகுதல் போன்ற எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு பகவானை வணங்க வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே ஒரு சிலர் இறங்குவீர்கள். அதிலே வெற்றி காண்பீர்கள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படுகின்ற நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலம் எல்லா விதத்திலும் உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் இன்றைய நாளிலே. அதன் மூலம் வெற்றிகளை காண்பீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எல்லா விதமான சிறப்புகளும் சேர்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வெற்றி நிச்சயம். இன்றைய நாளிலே குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். சித்தர்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமான மாற்றமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்?
குரு பகவானை வணங்க வேண்டும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்னும் தா என்று பாடுகின்றார். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபட்டுத்தான் அடுத்த வேலையை நாம் தொடங்க வேண்டும். எந்த ஒரு பூஜை செய்தாலும் அதிலே முதலாவதாக நாம் செய்வது கணபதி பூஜை. கணபதியை முதலிலே மஞ்சளிலே பிடித்து ஆவாகனம் செய்து கணபதிக்குரிய பூஜைகளை முடித்து அவருக்கான அவிர்வாகத்தை கொடுத்து விட்டுத்தான் அடுத்த பூஜையை நாம் செய்கின்றோம். இந்த விநாயகர் வழிபாடு என்பது ஒரு அற்புதமான வழிபாடு. அதாவது ஏழைகளின் கடவுள் விநாயகர் என்று சொல்லலாம். விநாயகப் பெருமானுக்கு ஆசையே இல்லாத ஒரு தெய்வம். எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று கேட்க மாட்டார். சாதாரணமான அருகம்புல் போதும் விநாயகரை வழிபடுவதற்கு. நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறுவதற்கு விநாயகப் பெருமானை வணங்கினால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும். நான் சொல்கின்ற அந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கான அற்புதமான வழிபாட்டு முறைகள். முழுமுதற் கடவுள் மூலப்பொருளோன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இந்த விநாயகப் பெருமானை காரிய தடைகள் யாவும் நீக்குகின்ற அற்புதமான வழிபாடு. விக்ன விநாயகரை வணங்க வினை யாவும் நெருங்காது. நம்மிடம் எந்த ஒரு வினையும் நெருங்காது விக்ன விநாயகர். அப்படி எல்லோராலும் போற்றப்படுகின்ற விக்ன விநாயகரை மனதார வழிபட்டாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் பல நன்மைகள் வந்து சேரும். அதேபோல் நாம் மேற்கொள்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறவும் தடைகள் நீங்கவும் விநாயகப் பெருமானை மனமாற வணங்கி அவருக்கு ஒரு பூஜையை செய்துவிட்டு அவருடைய ஆலயத்துக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த காரியத்தை தொடங்கினால் நாம் நம்முடைய செயல்களிலே இருக்கின்ற தடைகள் எல்லாம் உடைபட்டுவிடும். குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க இருக்கின்றோம். அந்த தொழில் தொடங்குவதற்கு பேங்க் லோன் அப்ளை செய்திருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். லோன் வெகு நாட்களாக வரவில்லை, தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கின்றது என்றால் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு சதுர்காய் விடுங்கள். விட்டுவிட்டு இருக்கின்ற இந்த தடையெல்லாம் விலக வேண்டும் விநாயகா என வேண்டிக் கொண்டு தொடர்ந்து அந்த செயலை செய்யுங்கள். அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். விநாயகப் பெருமான் ஏதோ ஒரு ரூபத்திலே உங்களுக்கு உதவ காத்திருப்பார். ஆகவே இதனை நிச்சயம் செய்யுங்கள். அதேபோல் அன்றாட வாழ்க்கையிலே இந்த தேங்காய் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியாக ஆன்மீகத்திலே தேங்காய்க்கென்று ஒரு சிறப்பான இடம் உண்டு. விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதேபோல் சிதறுகாய் விட வேண்டும். சிதறுகாய் விட்டால் நம்முடைய துன்பங்களையும் தடைகளையும் செல்லு செல்லாக செலுத்து விடுவார் விநாயகப் பெருமான். எல்லா விதமான வழிபாட்டிலேயும் தேங்காய் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இந்த தேங்காய் என்பது எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீக்குவதற்கு அந்த வெள்ளை நிறமானது இறைவனிடம் நாம் வெள்ளை மனதோடு வணங்க வேண்டும் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை நமக்கு சொல்கின்றது. ஆகவே விநாயகப் பெருமானை வழிபடும் போது தேங்காய் உடைத்து நாம் வழிபாரம் செய்கின்றோம். இந்த பரிகாரம் செய்வதற்கென்றே ஒரு முறை இருக்கின்றது. இப்போது சொல்கின்ற அந்த பரிகாரத்தை நினைத்த காரியங்கள் தடைகள் அது நினைத்த காரியங்களிலே ஏற்படுகின்ற தடைகள் விலகுவதற்கு புதன்கிழமை அன்று செய்ய வேண்டும். புதன்கிழமைகளிலே இந்த தேங்காய் வழிபாட்டை செய்ய அது நமக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். புதன்கிழமை அன்று தேங்காயை வாங்கி மாலை வேளையிலே
வீட்டின் வடகிழக்கு மூலையிலே, அதாவது ஈசான்ய மூலை என்று சொல்வார்கள், அங்கு வைத்து விடுங்கள். அன்றைய இரவு பொழுது முழுவதும் தேங்காய் அந்த இடத்திலேயே இருக்கட்டும். மறுநாள், அதாவது வியாழக்கிழமை, குருவாரம் என்று சொல்லப்படுகின்ற வியாழக்கிழமை அன்று காலையிலே எழுந்து குளித்துவிட்டு வீட்டினுடைய பூஜை அறையிலே நன்கு சுத்தம் செய்து விளக்கேற்றி விநாயகப் பெருமானை நன்கு வணங்கிக் கொள்ளுங்கள். பிறகு அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு அருகிலே இருக்கின்ற விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அங்கு விநாயகருக்கு முன்பாக அந்த தேங்காயை வைத்துவிட்டு நமக்கு எந்த காரியம் தடைபட்டு இருக்கின்றதோ அந்த காரியமானது எந்த விதமான தடையும் இன்றி நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு விநாயகப் பெருமானை 3 முறை வலம் வந்து அந்த தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயாக உடைத்துவிட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற தடைகள், தாமதங்கள், ஒரு வீட்டிலே திருமணத்துக்கு பெண் இருப்பார்கள், வரன் கிடைக்காமல் திண்டாடுவார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே வருகின்ற வரன்கள் எல்லாம் தட்டி தட்டி போகும். அதேபோல் நன்கு படித்திருப்பார், ஆனால் வேலை கிடைக்காது. சொந்த தொழில் கடுமையாக உழைத்து செய்வார், ஆனால் லாபம் வராது. இப்படி நமக்கு ஏதோ ஒரு விதத்திலே எத்தனையோ இடையூறுகள் ஏற்படலாம். இந்த இடையூறுகளை எல்லாம் செல்லாக சிதைப்பது இந்த தேங்காய் வழிபாடு. ஆகவே இந்த தேங்காய் வழிபாட்டை செய்து விநாயகப் பெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. நன்றி, வணக்கம்.